இன்ஸ்டாலேயோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. ஒரு 2-3 தடவை போடுங்க. நீங்கள் சும்மா போடுங்க. நான் ஒரு கார் வாங்கணும், இல்லையா நான் ஒரு பைக் வாங்கணும், ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கணும், ஏதோ ஒன்று போடுங்க. ஏதாவது நல்லதாக இருந்தால் சொல்லுடா அப்படின்னு போட்டு விடுங்க. கரெக்டாக 48 மணி நேரத்துக்குள்ள இல்லை ஒரு 72 மணி நேரத்துக்குள்ள உங்களுடையதான அந்த விண்டோவில் ஒரு விளம்பரம் ஒன்று வரும். நீங்கள் கேட்ட பொருள் விளம்பரமாக வரும். ஏதோ ஒரு ரூபத்தில் வரும். அது மெயிலாய் வரும், அல்லது விளம்பரமாக வரும், அல்லது யார் மூலயமா எப்படியோ வரும். அந்த விளம்பரம் வரும். இப்போ நீங்கள் அதை பார்த்தோன்னே என்ன தோணும் அப்படின்னா, இதைத்தான் நான் வாங்கணும்னு நினச்சேன், அந்த பையன்கிட்ட கேட்ட ரிப்ளையே பண்ணல, இதுதான் நான் பார்க்கணும்னு நினச்சேன் நீங்கள் நினைப்பீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள் ஆவிக்குரியவளாக இருந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா என்ன நினைப்பீங்கன்னா, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், கர்த்தரே எனக்கு காண்பித்தார், தேவ சித்தம்னு முடிவெடுத்துருவீங்க. ஆமாம், நம்ம தான் எல்லாத்தையுமே ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் அப்படிதான் உடனே ஓ காட்ஸ் வில் இதுதான் அப்படின்னு. எப்படி இந்த ஆட் வருது, நீங்க தேடுகிறது எப்படி ஆடாக வருகிறது, நீங்க வேணா நான் சொல்றதை போய் அடுத்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மெசேஜை மட்டும் படிக்கிறதுக்குன்னு 300க்கும் மேற்பட்ட கால் சென்டர்ஸ் இருக்கு. கீவேர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு மெசேஜில் இருக்கிற கீவேர்டும் அவங்களுக்கு தெரியும். அந்த கீவேர்டை உள்ள மெசேஜ் வந்தோன்னா அவங்க படிப்பாங்க. அந்த மெசேஜில் என்னென்ன கீவேர்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றது அவங்களோட இஷ்டம். அவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா, போகிற அந்த கம்பெனிஸ், இவர் இந்த ஏரியாவில் இப்படி ஒரு கார் தேடுறாருன்னு அந்த ஏரியாவில் உள்ள கார் கம்பெனிஸ்க்கு அனுப்பி வைப்பாங்க. ஒரு சிம்பிளாக உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன், எப்படி இல்லாமல் நடக்குமான்னு. நீங்கள் எங்கே போனாலும், எந்த கடைக்கு போய் பில்லு வாங்கினாலும் உங்கள் ஃபோன் நம்பர் கேட்குறாங்களா, உங்கள் நம்பர் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்களா? எதுக்காக? நீங்கள் பொருள் வாங்கினீங்க, பணம் கட்டிட்டீங்க, அதுக்கு பில்லும் கொடுத்துட்டாங்க, எதுக்கு நம்பர் கேட்டாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடையதான டேட்டாஸ் ஒரு சொத்து. இப்போ அவங்க எல்லாருக்கும் டேட்டாஸ் கலெக்ஷன் என்பது ஒரு சொத்து. ஒருத்தருடைய நம்பர், இப்போ உங்கள் நம்பரை நீங்கள் கொடுக்க உங்கள் நம்பரை அவங்க போட்டு பார்த்தாங்கன்னா, இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணீங்க, எந்தெந்த கடைகளுக்கு போனீங்க, எங்கெங்கெல்லாம் இந்த நம்பரை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களை பற்றி ஒரு டேட்டா ரெடி பண்ணுவாங்க. அந்த டேட்டா வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும், எந்த மாதிரி விரும்புகிறீங்களோ அதை உங்களுக்கு விளம்பரமாக அனுப்புவாங்க. இது ஒரு பெரிய பிஸ்னஸ். இதுக்கு ஒரு 300 கால் சென்டர்ஸ் குறைஞ்சபட்சம் இந்தியாவில் மட்டும் இருக்கு. தயவு செய்து செல்ஃபோனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. தேவைக்கு மட்டும் பேசுங்க, தேவையில்லாததை பேசாதீங்க, தேவையில்லாத மெசேஜஸ் அனுப்பாதீங்க, அது உள்ள உட்காந்துக்கிட்ட பர்சனல் டீட்டெயில்ஸை போடாதீங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால்